வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/3/2026 மாசி 18 திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம். தெய்வ காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மனதில் பிடித்த ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சுபகாரியத்திலிருந்து அனைத்து விஷயங்களும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தெய்வ வழிபாடுகளுக்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் நம்பிக்கைகள் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம், வார்த்தைகளில் சிறிது நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. குடும்பத்தில் உங்களுக்கு எல்லோரும் உங்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஏற்படுத்துவார்கள். கவனமாக இருப்பதும் ஆதரவாக இருப்பவர்களை விட்டு புலம்பாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தினாலும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமும் சங்கடங்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான ஏற்றங்கள். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும்
தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். செல்வாக்குகள் படிப்படியாக முன்னேறுவது ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட எல்லா விஷயத்திலும் பதட்டமில்லாமல் தெய்வ வழிபாடு, பௌர்ணமி என்பதனால் முருகரை வழிபாடு செய்வது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் சாத்தியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டங்கள் நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். லாபம், பழைய கடன்கள் பைசல், தொழில் ரீதியாக அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய யோக பலம், உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.